இந்த வருஷம் முடிய போகுதுங்க. இந்த வருஷம் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம பார்த்திருந்தாலுமே இந்த டிசம்பர் மாதம் என்ன வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த வருஷத்தை செட் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது, ட்ரெண்ட் செட்டரா. அதெல்லாம் என்ன எதுன்றதை முழுசா பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு லான்ச், விவோ உடைய X300 சீரிஸ் உடைய லான்ச். இதுதான் ட்ரெண்ட் செட்டரா இருக்க போகுது. ஏன்னா கேமரா அந்த மாதிரி இதோடைய சாம்பிள் இமேஜஸ் ஆல்ரெடி நம்ம ட்விட்டர்ல போட்டிருக்கோம். ஸோ நீங்க தாராளமாக போய் வந்து பார்க்கலாம். அதுவும் அந்த லென்ஸ் எல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு க்ளோஸா போய் கூட எடுக்க முடியும். ஸோ ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். அண்ட் வீடியோ வரும்போது இன்னும் நிறைய கேமரா சாம்பிள்ஸ் வேற மாதிரி எடுத்துருக்கோம், எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்றோம். சரிங்களா? ரெண்டு போனுங்க. ஒன்னு நமக்கு கொஞ்சம் காம்பாக்டா பாக்குறதுக்கு, நல்லா கையில எல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த மினி போனா கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன போன் நல்லா இருக்கு. 6.31 இன்ச்சுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல 128 நம்மளோட டிஸ்பிளேவோட ஃபிளாட் டிஸ்பிளே தான் இது. மீடியா கூடிய டைமென்சிட்டி 9500 ப்ராசஸரோட வரப்போற அந்த ஒரு போன், சின்ன போன். ஆனா என்ன பேட்டரி மட்டும் 6040 mAh பேட்டரி, 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். பிளஸ் உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. பிளஸ் இந்த கிட் லென்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அதை நீங்க வந்து 300க்கும் போட்டுக்கலாம், 300 ப்ரோக்கும் வந்து போட்டுக்கலாம். பட் அந்த கிட் லென்ஸை நம்ம தனியாக தான் வாங்கணும். அதுக்கான கேஸும் சேர்ந்து வாங்கினா மட்டும்தான் அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி என்ன ஏது இந்த கிட் லென்ஸ் உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2ஆம் தேதி நம்ம வீடியோ பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளேயோட வருது. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. கேமரால இன்னும் கொஞ்சம் பெரிய ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெளிவாக நம்ம வந்து 2ஆம் தேதி வீடியோ போட்டுருவோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கேமரா தான் இதோட மிகப்பெரிய ஹைலைட். பிளஸ் இதில் ரெண்டுத்துலையுமே ஆரிஜின் ஓஎஸ் வரப்போகுது. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஓஎஸ், பட் இந்தியாவில் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்களான்றதை பற்றி நம்ம பேசுவோம். நான் சொல்றேன். அண்ட் டிசம்பர்ல மோட்டோ Edge 70 சீரிஸ் லான்ச் ஆக போறதா சொல்றாங்க. Edge 70 சொல்ல போனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.61 இன்ச்சுக்கான 1.5K POLED 128 ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய Snapdragon 7 Gen 4 ப்ராசஸரோட 50+50 ரியர் கேமரா, 50 மேப்ஸ்க்கான செல்ஃபி. ஆனால் 4800 mAh தான் பேட்டரி, 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Android 16 அல்ட்ரா ஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அல்ட்ரா ஸ்லிமோட மற்றவங்களாம் 2800 3000க்குள்ள கொடுத்துருங்க போது இவங்க 4800 இட்ஸ் மேனேஜபிள். ஆனால் பிரைசிங் 30,000க்கு மேலே வரும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குமான்னு பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய OnePlus 15R அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போனும் அண்டர் 50,000க்குள்ள லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வாட்டி 50,000 வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரைசிங்லாம் தாறுமாறா இருக்கு எல்லா ஸ்மார்ட் போனுமே. 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் இருக்க போது. எலிட் வர போறது கிடையாது, இது புது ஜெனரேஷன் ப்ராசஸர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் 50 மேப்ஸ்க்கான பிரைமரி, 50 மேப்ஸ்க்கான செகண்டரி, 32 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட், 8000 mAh பேட்டரி, Android 16 இது எல்லாமே சேர்ந்து இந்த போன்ல வரும் அப்படின்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. OnePlus 15 பத்தி நீங்க நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுலையுமே அந்த அளவுக்கு இருந்தது. கேமராவும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், பார்க்கலாம். சரி, இதுக்கு காம்படிஷனா எப்படி இன்னொரு ஃபோன் வரணும் இல்லையா? POCO F8 சீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸரோட அல்டிமேட்டாக வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போது சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அது லைவ் ஆகிட்டு இருக்கும். விச் இஸ் Redmi K90 Pro Max வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த ஜீன்ஸ் மாதிரி டெனிம் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த டிசைன்ல இருந்தது அதே தான் இது. நமக்கு பிரைசிங் கரெக்டாக வச்சு ஆப்டிமேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 7560 mAh பேட்டரி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பை செம்ம சவுண்ட் இருந்தது, தாறு மாறா இருந்தது. LTPS டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அண்ட் iQOO 3.0 வர வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, காத்திருப்போம். அண்ட் இன்னொரு ஃபோன் லான்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா Realme P4X அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது டிசம்பர் 4ஆம் தேதி லான்ச் ஆக போறதா அபிஷியலி கிட்டத்தட்ட கன்ஃபார்மா வந்துருச்சு. Dimensity 7400 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு SoC. ஆக்சுவலி இது நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ப்ராசஸர் தான், ஆனால் பிரைசிங் மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஃபோனோட டிசைனை பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே சுமாராக தான் இருக்கும். சரி, ஓகே. 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல LCD டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், நல்ல LCD டிஸ்பிளே கொடுத்தா ஓகே. 7000 mAh பேட்டரி, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்ற மிக முக்கியமான விஷயங்களோட வரும். அடுத்ததா Redmi Note 15 சீரிஸ்ல 3 ஃபோன் வரப்போகுது. Redmi Note 15, 15 Pro, 15 Pro Plus அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஃபோனுமே ஜனவரி எண்டுக்குள்ள வந்துருன்றது போல சொல்றாங்க. இஃப் இன் கேஸ் அவங்க பிளானிங் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா, ஒரு வேலை தள்ளி போச்சுன்னா ஜனவரி மாதம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே 3 ஃபோன்ல என்னென்ன இருக்குன்றது ஓவரால் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா, சைனால லான்ச் ஆகக்கூடிய அதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கொண்டு வர மாட்டாங்க. ஸ்லைட்லி ஏதாச்சும் ஸ்பெக் வந்து மாற்றுவாங்க. பட் இருந்தாலும் என்ன வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ Redmi Note 15 பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. பிளஸ் இதில் Snapdragon
Snapdragon 6 Gen 3 ன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 nanometer ப்ராசஸர் வரும்னு சொல்றாங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5800. அண்ட் 15 Pro பொறுத்த வரைக்கும் நமக்கு Dimensity 7400 Ultra இது வந்து ஒரு 4 nanometer ப்ராசஸர். Pro Plus ஒன்னு இருக்கு, அதுல ஒரு Snapdragonல ஹையர் வேரியன்ட் ப்ராசஸர் வரும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இருக்கும். IP60 வந்து மேஸ் வேரியன்ட்ல வரும். பட் இவங்க கிட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த UI இப்போ வந்து அந்த ஹைப்பர் OS என்ற பேர்ல அந்த UI வந்து அப்டேட் பண்ணி 3.0 கொண்டு வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஆப்டிமேஷன் நல்லா இருக்கணும். ப்ளஸ் பிரைசிங் கரெக்டா வைக்கணும். ரீசென்ட் டைம்ஸ்ல பிரைசிங்ல தான் ரொம்ப அதிகமாக சொதப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். அண்ட் முக்கியமாக இந்த வருஷம் லான்ச் ஆகக்கூடிய முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன்ஸே இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பெருசாக இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. 1-2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. பட் கடைசியில் இருந்தாலும் 2 ஃபோன் வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. 200 ஆப்ஸ்க்கான மெயின் கேமராவோட ப்ளஸ் Redmi 15Cன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரப்போகுது. பட் அதெல்லாம் ப்ரைஸிங்கை வச்சு தான் எவ்வளோ என்னன்றதை சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வருஷம் வந்ததுலேயே உங்களுக்கு ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் நான் பிக் பண்ணுவோம் ப்ரோ, இதெல்லாம் சூப்பர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஏன்னா நம்ம தெரியும்ல இயர் எண்டு நம்ம வீடியோ வரும், எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுடைய லிஸ்ட் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாக ஆட் பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.